ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சன்ஸ் ஆஃப் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கேவிபியில் உண்டியல் வாங்கிட்டோம். அந்த உண்டியல் வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த உண்டியல் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவினேஷ் சின்னதாக ஒரு சின்ன அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தான் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். எப்போல்லாம் ஒரு 5 ரூபி 10 ரூபி கிடைக்குதோ, ரிலேஷன் கொடுத்த காசு எல்லாமே லாஸ்ட் ஒரு 1 இயராகவே சேர்த்து வச்சுட்டு இருந்தான். அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, ஒரு உண்டியல் ஆல்ரெடி ஒரு சின்னதாக 2 உண்டியல் சேவ் பண்ணிட்டான்ல, அடுத்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி கேவிபி பேங்க்கு நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தோம். எங்களோட அவினேஷும் வந்திருந்தோம். அதில் டிஸ்பிளேயில் அந்த யானை உண்டியல் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் கேட்குறோம், இந்த யானை உண்டியல் எதுக்கு அப்படின்னு கேட்குறப்போ, அங்கே உள்ள பேங்க் பர்சன் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது சின்ன பசங்களுக்கான உண்டியலுங்க. அவங்க சேர்த்து வச்சுட்டு ஏதாவது ஒரு 100 ரூபி சேர்த்து வச்சு வந்து கொடுத்தா கூட அவங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த உண்டியல் நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவினேஷ்க்கு ஆசை வந்துட்டு, அம்மா என்னோடய உண்டியல் ஃபில்லாக போகுது, எனக்கு இந்த உண்டியல் நீங்கள் வாங்கித்தாங்க அப்படி சொல்லி கேட்டான். ஓகேடா, நம்ம இதை பேங்க்கில் போய் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுருந்தோம். அவன் பர்த்டே முடிவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டான். பர்த்டே அப்போ கொடுக்குறேன்னு அவனுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் ஏதாவது வேலையால் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கோம்ல, ரொம்ப சொல்லிகிட்டே நான் பர்த்டேயும் முடிஞ்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஓகே ஒரு நாள் அவங்க அப்பா ஃப்ரீயாக இருக்கிறப்போ எல்லாருமே அங்கே போயிருந்தோம் பேங்க்குக்கு. அந்த பைசா எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்தோம். அதுக்கு அவினேஷோட ஒரு சின்ன ஃபோட்டோ, அவனோட ஆதார் கேட்டிருந்தாங்க. அவன் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவனோட கார்டியனாக அம்மாவோ அப்பாவோ யாராவது அவங்களோட ஒரு ஐடி ப்ரூஃபும் கொடுத்துக்கலாம். அது மேக்ஸிமம் ஒரு ஜாயின் அக்கௌண்ட் மாதிரி தான் க்ரியேட் ஆகி வருது. பேர் அவினேஷ் பேரில் இருக்கும், ஆனால் கார்டியன் யாரோட பேர் இருக்கோ அது அவங்க வந்து அந்த அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை. அதுக்கு அக்கௌண்ட் புக்கும் ஒரு ஏடிஎம் கார்டு மட்டும்தான் தராங்க. இதுக்கு நெட் பேங்கிங் இது மாதிரி எதுவுமே கிடையாது, செக் புக் தர்றதில்ல. மெயினாக இது 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டுங்க. அவனோட 18 ஏஜ் வரை அவன் மைனர் தான் அப்படி சொல்லுவோம்ல, அது வரை மந்த்லி ஒரு 100 ரூபி கூட கொடுத்தாலும் ஓகே. அது 0 பேலன்ஸ் தான் அப்படிங்கும்போது அது பெரிய இஷ்யூ எதுவும் வரப்போகிறதில்ல. இதனால் என்ன யூஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு சேவிங்ஸ்னால் என்ன, அட்லீஸ்ட் பேங்க் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாட்டாலும் இப்படிலாம் நம்ம போய் மணியை எடுத்து சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் தெரியும். அப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த யானை உண்டல் பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அழகாக ஒரு கிஃப்ட் மாதிரி அங்கே பேங்க்லேயே பசங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது அந்த யானை உண்டியல். அதை வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதில் ஒரு கீழாக இருந்தது, அதை நம்ம லாக் பண்ணியும் எடுத்து வச்சுக்கிற மாதிரி அழகாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு 20 ரூபி கிட்டே காயின் வச்சுருந்தோம். அது எப்படி வந்ததுன்னா, லாஸ்ட் டைம் உண்டியில் சேவ் பண்ண அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தான். அதை இந்த உண்டியில் போட்டாங்க ஒன்றா. ரொம்ப ஹாப்பியாகவே பசங்க ஜாலியாக போட்டுட்ருந்தாங்க. ஜாலியாக உண்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு டைம் பார்த்தோன்னா 12 o'clock ஆகிட்டு, ஐயோ மதியம் லன்ச் டைம் வந்துட்டா, ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வீட்டில் பெருசாக எதுவும் இல்லை, காய்கறி எதுவும் தக்காளி வெங்காயம் முட்டை இருந்தது. இது போதும், இதை வச்சு எக் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகவும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போடுறோம். சோம்பு பொரியத்தை விட்டுட்டு 2 ஏலக்காய் ஒன்றுக்கு பாதியாக பிச்சு எடுத்துக்கோங்க. அது 2 ஏலக்காய் போடுறோம். 2 கிராம்பு ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பட்டை, ஒரு சின்ன பீஸ் பட்டை எடுத்து அது சின்னதாக அப்படி நொறுக்கி சின்ன பீஸாக அது கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போடுறதுனால எக் ரைஸ் நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மணி பொருள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெயில் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து ஒரு 2 ஆனியன் கிட்ட கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் சின்ன பீசஸாக. அதுவும் அந்த எண்ணெயிலேயே போட்டுட்டு அந்த பொன்னிறமாக வரந்தடியும் கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கி விட வேண்டியா. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் இதுக்கு மீன் வெள்ளை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டது இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு சிம்லே போட்டுக்கோங்க, பிடிக்காத அளவுக்கு. கொஞ்சம் அந்த பொன்னிறமாக வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டும் அதில் சேர்த்துட்டு பச்சை வாடை போகந்தாண்டி நல்லா கிளறி விட்டுருதோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அதுவும் நல்லா வதங்கிட்டால் அதுவே தக்காளியும் போட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி 2 துண்டாக எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு 4 பீஸ் ஆகிட்டு அதுவும் அதிலேயே சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை வெங்காயம் போட்டதுக்கு அடுத்தே கூட அந்த பச்சை மிளகாவையும் போட்டிருக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் தக்காளி போட்டதுக்கு அடுத்து போட்டேன்.
தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போடுறதுனால தான் அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு சீக்கிரமாக வெந்துடும். அப்படின்னால தக்காளி போட்டதுமே உப்பையும் ஆட் பண்ணிடுறது. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வேகணும். இந்த டைமில் நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேங்க. இது நான் ஒரு 2 பேருக்கு தேவையான குவான்டிட்டி தான் செய்கிறேன். ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். ஊற்றுனதுமே நல்லா கிளறிட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அப்படியே அது கொஞ்சம் சூடானதுக்கடுத்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். கைவிடாமல் சிம்மில் போட்டு கிண்டுங்க. எல்லாமே சேர்ந்து முட்டை பொடி மாஸ் மாதிரி செம்ம ஃப்ளேவராக ரெடி ஆயிரும். நல்லா ரெடி ஆனதுக்கடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மட்டும் அந்த சூட்டில் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. எக் ரைஸ்க்கு தேவையான முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டம். நார்மல் ரைஸோ பாஸ்மதி ரைஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ரைஸை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா அந்த ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியான். சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிருங்க எக் ரைஸ் வந்துட்டு. இது சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் இதெல்லாம் குழம்பு சாதம் காய் இப்படிலாம் வச்சு கொடுக்கறத விட விறகுன சாதம் இதெல்லாம் கொடுத்தோன்னா நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த டைமில் இது ஈஸியாக ரெடி பண்ணுறதுக்கான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் ரெடி ஆயிருங்க. அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பிரியாணியில் என்ன ஸ்மெல் வருமோ அதே வர்ற மாதிரி இருக்கும். ஒரு கலர்ஃபுல்லான எக் ரைஸ் ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.